ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா எக் ஒயிட் மசாலா. நம்ம எக் ஒயிட் வச்சு அது ஒரு மசாலா எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வேக வச்ச ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு பட்டை அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து சோம்பு நல்லா பொரியட்டும். அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரட்டும். அப்போ தான் அந்த வாசனை ஃபுல்லாக அதில் அந்த எண்ணெயில் இறங்கும். அது நல்லா பொரியறது தான் நமக்கு அந்த கறியோட டேஸ்ட் மாதிரி கொடுக்கும். அந்த ஸ்மெல், அந்த இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நல்லா சோம்பு நல்லா பொரியட்டும். இது கூட நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரே ஒரு வெங்காயம் தான். உங்கள் கிட்ட மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்ததுன்னா இல்லை சின்னதுன்னா நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டுறாதீங்க. ரொம்ப வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டிங்கன்னா அது அப்படியே கிரேவி மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்து உங்கள் எக் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இந்துப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஸ்மெல் போகிற அளவு நல்லா வதங்கிடுங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இதை மூடி வச்சுடுங்க. இது நல்லா வதங்கட்டும், அந்த ஸ்மெல் போகட்டும். அதுக்கப்புறமா நான் வந்து சின்ன தக்காளி வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நீங்கள் கட் பண்ணி கூட போடலாம். பட் கட் பண்ணி போட்டால் அந்த தோல் அப்படியே தெரியும். அதனால தான் நான் வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன் தக்காளியை. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இல்லை உங்கள்கிட்ட வந்து குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அது கூட ஆட் பண்ணால் கூட போதும். ப்ளெயின் சில்லி பவுடர் ஆட் பண்ணால் கூட போதும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கிரைண்ட் பண்ணதுலேயே ஒரு 1/4 கிளாஸ் அளவு, அதை விட கொஞ்சம் கம்மியாகவே நான் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணுன்றதுக்காக தான். இப்போ இது நான் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஸ்மெல் போடுறது திக்காகட்டும். அது வரையும் நான் மூடி வச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நான் முட்டை இந்த ஒயிட் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது உடஞ்சிடும். அதனால தான் இப்போ நான் இந்த ஒயிட் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலி சாம்பார் சாதம், அப்புறம் ஒரு தயிர் சாதம், இல்லை ரசம் சாதம், இதுக்கு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் அளவு நான் வந்து பெப்பர் எடுத்துக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் நல்லா தூக்கலாகவே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது காரசாரமாக இருக்கும். இப்போ பெப்பர் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவு நான் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் சோம்புத்தூள் பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இது கடைசியாக அந்த சோம்புத்தூள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கறியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது ஒரு ஸ்பூன் நான் சோம்புத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட போகிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆனால் பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப இது ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் அது ஃபுல்லாக உடஞ்சிரும் எக்கு. அது ஏன்னா ரொம்ப சாஃப்ட்டு. அதனால் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதனால தான் நான் கொஞ்சம் பெரிய சைஸாக போட சொன்னேன். ஏன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அது உடஞ்சிடக்கூடாது. இது கூடவே நான் வந்து அந்த எல்லோ இது வச்சுருக்கேன் இல்லையா, அந்த வந்து ரவுண்டை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதையும் நான் வந்து இது கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் இதை வந்து அதை கடைசியாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் முதல்லே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது உடஞ்சிருச்சுன்னா அப்படியே ஒரு ஃபுல்லாக ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் இது எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸும் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த எல்லோ இது வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். அது அப்படியே ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுடுங்க. ஏன்னா அதுலேயே அந்த மசாலாவும் இறங்கிடும். இப்போது டேஸ்டியான எக் ஒயிட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இது. ஏன்னா அந்த ஒயிட்டாக வெறுமாக சாப்பிட்றத விட இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நமக்கு கறி சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும்.
கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் மாஸ்க் போட்டு சேஃபாக இருங்க, வெளியே ரொம்ப போகாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.